எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி ஈட்ஸ் வித் டாய். இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பூந்தி லட்டு ஃபெஸ்டிவல் சீசனில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. அதை நமக்கு நல்லா சரித்து எடுத்துக்கலாம். இனி சலித்து எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட ஒரு 150 ml தண்ணி ஆட் பண்ணுங்கள். அதாவது ஒரு கப்புக்கும் குறைவாகவும் 3/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. மாவை நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பூந்தி நல்லா வரும். ஸோ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்படி வாட்டரியாக இருந்தாலே போதும். நான் இங்கே ஒரு சிப்லாக் பேக் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பைப்பிங் பேக்கோ இல்லாட்டி வீட்டில் நம்ம பயறு பருப்பெல்லாம் வாங்குவோம் கடையில். ஸோ அந்த கவரை கூட நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். நான் இதோட எண்டில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா முடிச்சு போட்டுக்கிட்டேன். இனி தேவையான அளவு எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கில் அந்த டிப்பில் சிசரை வச்சு ஒரு சின்னதாக ஹோல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது அந்த ஹோல் சின்னதாக இருக்கணுங்க. இனி அந்த பேன்லேருந்து கொஞ்சம் உயரமாக அந்த மாவை நீங்கள் ஹோல் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணி விடுங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால அந்த மாவு ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி வந்து விடும். அப்போ அந்த பூந்தி எல்லாமே நல்ல ஒரு பேர்ல் ஷேப்புக்கு முத்து முத்தாக இருக்கும். பூந்தியோட ஷேப்பும் ரொம்ப முக்கியம். பூந்தி லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த முத்துக்கள் வந்து ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கும். ஃப்ளேமை சிம்மில் வச்சு இப்படி பண்ணுங்கள். இல்லாட்டி சில பேர்ல்ஸ் எல்லாம் சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும், சிலது ஃப்ரை ஆகாது. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தான் பண்ணினாலும் சிலதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லங்க, நம்ம கடைசியில் இதை சரி பண்ணிக்கலாம். இனி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாமே இப்படி ஸ்க்யூஸ் பண்ணி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூந்தி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக அதே சமயம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற பூந்தியை கையாலே முடிஞ்ச அளவுக்கு இப்படி நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இனி இது கூட ஆட் பண்ணுறதுக்கு சிரப் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் சுகர், 3/4 கப் அளவு தண்ணி. இனி கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இந்த சிரப்புக்கு கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டாம். அந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிரப்போடு சேர்ந்து பூந்தி நல்லா குக் ஆட்டுங்க. ஸோ ஃப்ளேமை சிம்மில் வச்சு இப்படி குக் பண்ண விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ட்ரையாக இருக்குங்க. ஸோ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட இனி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லட்டு ஷேப்புக்கு நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சுகர் சிரப் நெய்யெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி கொஞ்சமாக நட்ஸை நான் கட் பண்ணி அது மேலே கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்ல சுவையான ஸ்வீட்டான பூந்தி லட்டு இங்கே ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.